வணக்கம் அனைவருக்கும். அடேங்கப்பா, நம்ம எதிர்பார்த்த இந்த 10-11 நாள் ஓடி முடிஞ்சிட்டுங்க. ஆமாம், நாளைக்கு மே 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுடைய ஓட்டை என்ன போகிறாங்க. விஜய் வர்றாரா, எடப்பாடி வர்றாரா, ஸ்டாலின் வர்றாரா? யார் வந்தாலும் நம்ம முளைச்சிருந்தாங்க. அவங்க யார் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறணும். அதான் நம்மளுடைய கொள்கை, கோட்பாடு, ஜனநாயகம். எடப்பாடி வந்தாருன்னா வேண்டாம் சொல்ல போறீங்களா? விஜய் வந்தால் வேண்டாம் சொல்ல போறீங்களா? ஸ்டாலின் வந்தால் வேண்டாம் சொல்ல யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். யார் செவிச்சாலும் அவங்க தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். யார் செவிச்சா என்ன, நம்ம சோத்து கட்சி நமக்கு நல்லது நடக்குதா, அதை மட்டும்தான் பார்க்கணும். யார் செவிச்சாலும், மக்களே நான் சொல்கிறேன், யார் செவிச்சாலும் அவங்க நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் தான். கண்டிப்பாக ஒரு ஆள் செவிக்க போகிறாங்கல்ல. அப்போ நமக்கு முதலமைச்சர் இருக்கார்ல. யார் செவிச்சானே? 3 இயர் நமக்கு வேண்டப்பட்டவங்க தானே. 3 இயர் நமக்கு வேண்டப்பட்டவங்க. யார் செவிச்சாலும் நல்லது தான். அதனால் யார் கண்டிப்பாக முதலமைச்சர் யாரோ ஒரு ஆக போகிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம உழைச்சா தான் சாப்பாடு. அவர் வரல இவர் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. யார் செவிச்சாலும் சிவகாசி வெடி ஒரு வெடியை வாங்கி டமார்னு போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடணும். அவங்க வேலையை பார்ப்பாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டாலின் சார் செவிச்சிட்டார், எடப்பாடி சார் வந்துக்கிட்டு எதிர்கட்சியாக வருவார், அல்லது நம்ம விஜய் சார் எதிர்கட்சியாக வருவார், அல்லது நம்ம எடப்பாடி சார் செவிச்சிட்டாங்க, நம்ம ஸ்டாலின் சார் எதிர்கட்சியாக வருவாங்க, அல்லது நம்ம விஜய் சார் எதிர்கட்சியாக வருவாங்க. அவங்க அதுக்குள்ளே இருக்காங்க. நம்ம தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் நண்பர்களே. அவங்க அதுக்குலாம் இருப்பாங்க. தோக்காங்களோ செவிக்காங்களோ அவங்க அதுக்குள்ளே இருப்பாங்க. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்மளால் அதியாக போயிடுறோம். ஏன்னா நம்ம உழைச்சா தான் சாப்பாடு. நான் இளங்கோன்னு ஒருத்தன் இருக்குன்னு சொல்லி ஓட்டில் தான் தெரியும். இந்த இடத்துல இருக்கார், இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியாது. அதனால் நண்பர்களே, வீணாக மனத்தை போட்டு குழப்பிக்கிறாதிய. செவிச்சா யார் செவிச்சாலும் அவங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சர். மக்கள் தானே ஓட்டு போடுறோம். மக்கள் போட்டு செவிச்ச யாருனாலும் அவர் தான் முதலமைச்சர். அவருக்கு நம்ம ஒரு சல்ட் அடிப்போம். நம்ம கோரிக்கையை அவர்கிட்ட கொடுப்போம். அவர் முன்ன உள்ள ஆட்சியை போலையோ இல்லை அதுக்கு முன்ன உள்ள ஆட்சியை போலையோ நம்ம குறைய ஒரு நிறைவேற்றி முடிக்கட்டும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கூட எதுக்கு அழுகிறான்? 2 கண் வெடிச்சு தான் அழுகிறான். நல்லது நடந்தால் சரி, யார் வந்தாலும் நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும். அதனால் மக்களே, யாரும் எந்த தப்பான முடிவும் எடுக்க வேண்டாம். அரசியல் என்பது ஒரு வியாபாரம். ஆமாம், நம்ம அந்த கடைகளில் வியாபாரம் பார்க்கும், அல்லது ஏதோ வியாபாரங்கள் பார்க்கும். அது மாதிரி இது அரசியலும் ஒரு வியாபாரம். யார் தோத்தாலும் செவிச்சாலும் அது வியாபாரமே. 10 கோடி செலவழிச்சிருப்பாங்க, நாளைக்கு 100 கோடி செவிப்பாங்க, சம்பாத்தியம் பண்ணுவாங்க. 100 கோடி செலவழிச்சிருப்பாங்க, நாளைக்கு 1000 கோடி சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அரசியல் என்பது ஒரு வியாபாரமே. முதல்ல போட்டு முதல் எடுக்கிறாங்க. நம்ம மக்கள் தெரியாமல் நம்ம ஓட்டுக்கிட்டு அது வரணும் இது வரணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் நண்பர்களே, தப்பான முடிவு எடுக்காதிய. யாரும் ஒரு தற்கொலை முயற்சியோ விஷம் குடிக்கிறதுக்கோ யாரும் தயவு செய்து போயிடாதிய. யார் செவிச்சாலும் அவங்க நம்ம நாட்டுடைய முதலமைச்சர். சிவகாசி வெடி ஒரு வெடியை போட்டுட்டு நம்ம நாட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருப்போம். என்ன ஒன்று, நம்ம வந்துக்கிட்டு ஒரே ஒரு இனத்தை மட்டும் கைவிடக்கூடாது. ஏன்னா இந்த வட்டம் இருக்கிறவர் அடுத்த வட்டம் இருப்பாரா, அல்லது வேற ஆளுக்கு வருவாங்களா, அதை கணக்கு சொல்ல முடியாது. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் நாளை கழிச்சு இல்லை. எத்தனையோ பேர் வந்தாங்க, வந்தவங்கெல்லாம் போனாங்க. இதுதான். எம்ஜிஆர் இருந்தார் போயிட்டார், அண்ணாதுரை இருந்தார் போயிட்டார், ஜெயலலிதா தான் போயிட்டாங்க, கலைஞர் இருந்தார் போயிட்டார். நாளைக்கு ஸ்டாலின் சாரும் போயிடுவார், விஜய் சாரும் போயிடுவார், எடப்பாடி சாரும் போயிடுவார். இந்த உலகம் இயங்கி கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த உலகம் எஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அவர் வந்தார் இவர் வந்தார்னு சொல்ல யாரும் நிரந்தரம் இல்லை. அதாவது இந்த உலகம் வந்துக்கிட்டு எத்தனையோ மில்லியன் வருஷமாக எஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து போயிடுவாங்க. இந்த உலகம் எஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் மேலும் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். எந்த கட்சி வந்தாலும் சல்யூட் போட்டுட்டு நம்ம மாட்டு ஒரு சிவகாசி செடியை வாங்கி வெடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற திண்ணத்தோட பேச்சை குத்திக்கிறீர்கள். நம்பிக்கையாக இருங்க. நன்றி. யார் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க நண்பர்களே. நீங்கள் தப்பான முடிவு எடுத்தால் அவங்கள யாரும் பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்குறோம்ல, அது ஒரு வியாபாரம். அரசியல் என்பது ஒரு வியாபாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது. கொஞ்சம் கொள்ளையடிக்கிறப்பா, ரொம்ப கொள்ளையடிக்கான்னு இருக்கான். அதாவது 10 கோடி செலவழித்து செவிச்சவன் நாளைக்கு 100 கோடி எடுப்பான். 100 கோடி செலவழித்து
செவிச்சான்னா 1000 கோடி இருப்பான். இதான் வாழ்க்கை. வணக்கம். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க மக்கள். யாரும் ஏமாந்து விடாதீர்கள். தன்னைத்தானே ஒரு முடிவு கொண்டு போயிடாதீங்க. யார் வந்தாலும் நம்ம முதலமைச்சர். நன்றி.